ஒரு ஸ்ட்ராங் வுமனுக்கு பின்னாடியும் அவ ஹைட் பண்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. இது அவ இன்டென்ஷனலாலாம் ஹைட் பண்ணல. ஆனா அவளுக்கு தெரியும். அவ இத பத்தி சொன்னாலும் யாருக்குமே புரியாதுன்னு. இன்னைக்கு அவளுடைய ஸ்ட்ரென்த் அவளுடைய சாதனைனாலயோ, அவளுக்கு வர அப்ரிசியேஷனாலயோ வந்ததில்ல. அவளுடைய வலியோ, வேதனையோ யாருமே புரிஞ்சுக்காதனால வந்தது. அவ எவ்ளோ உடைஞ்சு போனாலும் எல்லார் முன்னாடியும் அவ ஸ்மைல் பண்ணனால வந்தது. எல்லாருமே அவ கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் யாருக்குமே அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கிற பெயினை பத்தி தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஜேர்னில அவ சில லெசன்ஸை கத்துக்கிறா. யாருமே அவளை காப்பாற்ற வர போறது இல்ல. ஷீ இஸ் ஆன் ஹர் ஓன். அவ அழுதாலும் சரி, உடஞ்சு போனாலும் சரி, ஏன் அவளே அவளை ரீபில்ட் பண்ணணும்னாலும் அதை அவ தனியா தான் பண்ணணும். அண்ட் முக்கியமா என்ன லவ் பண்ணுங்கன்றத மத்தவங்க கிட்ட கெஞ்சறதை விட்டுட்டு she will learn how to start loving herself. And she finally understood that strong women are not born but they are made. எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணு இருந்தாலும் அவங்களையும் தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருப்பாங்களான்னு கண்டிப்பா ஏங்குவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா சப்போர்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வழி சொல்றேன்.